அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 இன்னும் ஒரு மாசம் தாங்க மிச்சம் இருக்குது. 11 மாசத்துல நடக்காத அப்படி என்ன நல்லது இந்த மாதத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய இறுதி வாய்ப்புங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எப்போவுமே நீ திரும்ப கிடைக்காதுங்க. கடைசி 30 நாட்களை மறைந்திருக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் விலாவரியா பார்க்கலாங்க. அந்த வகையில் நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்துலையும் எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டாங்க. இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு அழகான அற்புதமான நற்குணநலன்களை கொண்ட மேஷராசிக்கார நல்லுள்ளங்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற, எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு, நாங்க எப்படி நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மேஷராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறப்போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது. உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் 4-5 பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறப்போகுது. நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வர போறாங்க. உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளின் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்களுக்கு எதிரிகளை விட துரோகிகள் அதிகமா இருப்பாங்க. இவங்க நல்லவர்கள் என்று நினைத்து பழகிறவங்க கூட துரோகம் செய்ய தயாரா இருப்பாங்க. சிறு வயதிலிருந்தே மேஷ ராசிக்காரங்க மற்றவர்களால சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு இவங்க மீது பழி சுமத்த இவங்களை கீழே தள்ளி வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமே இருக்குது. எப்படியாவது 2025 முடிஞ்சு 2026 நல்ல காலமா இருக்க வேண்டும் என்று நம்மளோட மேஷராசிக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டு இருக்கீங்க. மேஷராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த 30 நாட்கள் விதி எழுத போகும் நாட்களாக அமைய போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த 30 நாட்கள் உங்களுடைய வெற்றி, எதிர்காலம், வலிமை, குடும்பம், சம்பளம், தொழில், அதிர்ஷ்டம் போன்ற பல விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் இருக்குதுங்க. நேரம் காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட பதிவாக கூட இந்த பதிவை சொல்லலாங்க. மேஷராசிக்காரங்க வெற்றியை கொண்ட பிறந்தவங்க. எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாலும் இவங்க நின்று சமாளிக்கிறாங்க. தப்பித்து ஓட மாட்டேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்குங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல இவங்க ஓங்கி குத்தும், நம்பிக்கையை உடைக்கும். நெருக்கமானவர்கள் கூட அன்பா ஆதரவா இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கொதிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. இதுவரைக்கும் தோல்வியை தந்த கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருச்சுங்க. சோதனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தயாரா இருந்தாலும் குரு பகவான் உங்களை முன்னேற்ற வர போறாருங்க. ராகு பகவான் உங்களை அழிக்க நினைச்சாலும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க. உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது தாங்க நடக்கும். இந்த 30 நாட்கள் யார் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க, யார் தடை போட போறாங்க, எது நடக்க போகுது, எதை நீங்க தவிர்க்க வேண்டும், உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன, எந்த தெய்வம் உங்களுக்கு பக்கபலமா நிற்க போகுது, எந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது என்பதை நான் இந்த பதிவில் உங்களுக்கு விரிவா சொல்ல போறேங்க. அடுத்து 30 நாட்கள் உங்க வாழ்க்கையை இயக்கக்கூடிய முக்கிய சக்தியாய் செவ்வாய், சனி, குரு, ராகு, இதுல உங்களுடைய அதிபதியும் குருவும் எப்படியாவது உங்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று பார்க்குறாங்க. சனியும் ராகுவும் உங்களை மாற்றி மாற்றி சோதனைக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருப்பாங்க. செவ்வாயும் குருவும் உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனால் சனியும் ராகுவும் உங்களை கஷ்டப்படுத்த நினைப்பாங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, கோபத்தை அதிகப்படுத்துவார், அவசர முடிவுகளை எடுக்க வைப்பார். சனி தாமதத்தை கொடுப்பாருங்க, சோதனையை கொடுப்பார், நிழல் மாதிரி உங்களை பின்னாடி இருந்து கவனித்து பிரச்சனையுமே கொடுப்பார். குரு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் வளர்ச்சியையும் கொடுப்பாருங்க. ராகு குழப்பத்தை கொடுப்பார், ஆசையை கொடுப்பார், சீக்கிரம் முடிவெடுக்க ஒரு மாயையை ஏற்படுத்துவார். செவ்வாய் துணிச்சலை கொடுப்பார், வேகத்தை கொடுப்பார், ஆனால் உங்களிடம் பொறுமையை எதிர்பார்ப்பார். சனி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாருங்க, அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஆனால் உங்களிடம் அடக்கத்தை எதிர்பார்க்கிறார். குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார், ஆனால் உங்ககிட்ட நம்பிக்கையை எதிர்பார்க்கிறாருங்க. ராகு தந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார், சோதனையை கொடுக்கிறார், ஆனா உங்களிடம் தெளிவை எதிர்பார்க்கிறார். இந்த 4 சக்தியும் சமாளிச்சுட்டா உங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாதுங்க. நீங்க தான் இந்த உலகத்திலேயே ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதரா மாற போறீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இருந்த வேலையில பணிச்சுமை அதிகமாகும், ஆனா அந்த அதிகமான வேலைக்கு தகுந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. தொழில் செய்யறவங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட்கள் கிடைக்கும், புதிய இடத்துல வேலை கிடைக்கும், திடீர் பணவரவு இருக்கும், தொழில் விரிவடையும். ஆனால் கூட்டாளிகளிடம் சண்டை வரும், நிறைய செலவு வரும், ஆடம்பர செலவுகள் வரும், அவசரமாக முடிவெடுப்பீங்க. அதெல்லாம் இழப்புகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. மேஷ ராசிக்காரங்களே, நீங்கள் இப்போ வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் எதிர்கொண்ட சோதனைகள் எல்லாமே இப்போ வெற்றியாக மாறப்போகுது. மனசு உற்சாகத்தை தேட போகுது. உனக்கு எல்லாமே சாத்தியமாக போகுதுங்க. குரு, சிவன், விஷ்ணு, முருகன், ஆஞ்சநேய பெருமான் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு பரிபூர்ண அருளோட பாதுகாத்து வெற்றியை கொடுக்க போறாங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆன்மீக சக்தி எல்லாமே இப்போ உங்க கையில தாங்க இருக்கு. மேஷ ராசிக்காரர்களே, பணம் வரும், கூடவே செலவுகளும் வரும், ஆனா சேமிக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு. குரு வரவை கொடுப்பார், சனியும் ராகுவும் எதிர்பாராத செலவை இழுத்து விடுவாங்க. செலவு வருவதை தவிர்க்க முடியாது, ஆனா அதை கட்டுப்படுத்த முடியும். நம்ம கையில பணம் நிலைக்க அந்த 30 நாட்கள் பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. நகை வாங்குங்க, சொத்து வாங்குங்க, தப்பு கிடையாது. ஒரு வீடு கட்டுங்க, கையில் பணத்தை வைக்காதீங்க. யாருக்கும் உங்ககிட்ட பணம் இருக்கிறத தெரியப்படுத்தாதீங்க. வீட்டில் சின்ன சின்ன தகராறு வரும், அதை கொஞ்சம் சமாளிங்க. மூத்தவங்க கிட்ட பணிவாக நடந்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. பழைய முடிஞ்சு போன விஷயத்த நீங்கள் பேசி அந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் புரிஞ்சு நடக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. காதலில் துரோகம் வரும், பிரச்சனை வரும், ஈகோ கூட சண்டையாக மாறும். புரிஞ்சுக்க பாருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு படுது அப்படின்னா அந்த இடத்துல அமைதியா இருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றிய ஒவ்வொரு நபர்களும் உங்க கண் முன்னாடியே கண்ணீர் வடிக்க போறாங்க. வாழ்க்கை துணை கிட்ட பொறுமை அவசியம், சந்தேகம் வரக்கூடாது. கொஞ்ச தூரம் எங்கேயாவது பயணங்கள் போயிட்டு வாங்க. சந்தோஷமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய நினைவுகளை பேசுங்க. நேரத்தை செலவிடுங்க, மனம் விட்டு பேசுங்க. உங்களை நம்பி வந்தவங்கள ஒரு நாளும் ஏமாத்தாதீங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. வாழ்நாளில் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க மேஷராசிக்காரர்களே. அதனால் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, தூக்க பிரச்சனை, அஜீரண கோளாறு, உடல் சூடு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிகமாக தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க, அமைதியாக இருங்க, கோபப்படாதீங்க. சத்தான உணவு உங்களுடைய உடலுக்கு ரொம்பவும் முக்கியமாக தேவைப்படுது. யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்க. ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. மாணவர்கள் கவனமாக இருங்க, படிப்பில் நல்ல நிலை இருக்கும், வெற்றி உண்டு. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இப்ப வாய்ப்பு சிறப்பா இருக்கும். மேஷராசி ஆண்கள் கோபத்தை மாத்திக்கிட்டா வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும். உயர்வு உண்டு. குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் கூடி போயிடும். பெண்களுக்கு மனசுல ஏமாற்றம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மன அமைதியாகும், ஏமாற்றம் மாறும், உயர்வு வரும், புதிய நம்பிக்கை வரும். உடல் நலத்துல அக்கறை தேவைங்க. இந்த
30 நாட்கள் நல்ல செய்திகள் உங்கள் காதில் வந்து விழும். நல்ல சந்திப்பு கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் வரும். மன அமைதி வரும். பண வரவு வரும். நல்ல வாய்ப்புகள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய சக்தி குருவும் செவ்வாயும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த நேரத்தில் சண்டை போடாதீங்க, கோபமாக முடிவெடுக்காதீங்க, பணத்தை கரெக்டாக கையாளுங்க, யாரையும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இதெல்லாம் உங்களை சோதிக்கிறது யாருன்னா சனி ராகு. செவ்வாய் இரவு சனிக்கிழமைகளில் அமாவாசை அன்னைக்கு செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யுங்க. பெருசாக கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. லோன் முயற்சி வேண்டாம். இரவு நேர பயணங்கள் சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் மேஷராசிக்கு மௌனம் தான் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்குது. இந்த நாட்களில் மனக்குழப்பம் வரும். எதை தொட்டாலும் தடையாகும். ஃபேமிலியில் அழுத்தம் வரும். காதலி கூட சண்டை போடலாமா வேண்டாமான்னு ஒரு மாதிரி பிரச்சனை வரும். இதெல்லாம் சனி தரக்கூடிய தாமதம். ராகு பகவான் தரக்கூடிய மயக்கம். இதுக்கான தீர்வு அமைதியாக இருங்க. எதையும் யார்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க. யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. மேஷராசிக்காரங்க, வடக்கு திசையில் இருக்கக்கூடிய நகரங்கள் உங்களுக்கு குடும்பம் மற்றும் பண வளத்துக்கு பளிச்சுன்னு பாதையை காட்டும். கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நகரங்கள், கடற்கரை நகரங்கள் எல்லாம் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். வடகிழக்கு கோணம் கொண்ட நகரங்கள் கல்வி வளர்ச்சி இது எல்லாத்துக்கும் வழிவகுக்கும். செல்வம் கல்வி இதுக்கெல்லாம் முக்கிய இடமா இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும். தெற்கு மற்றும் மேற்கு நகரங்கள் சிக்கல், விரோதிகள், மன அழுத்தம், உடல் சோர்வு, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். சிவன் வழிபாடு உங்களுக்கு உள்ள அமைதியை கொடுக்கும். உங்களோட கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சிருக்க உதவும். சோதனையை தரக்கூடிய சக்தியை கொடுப்பார். விஷ்ணு வழிபாடு ஆரோக்கிய சக்தி, வாய்ப்பு, நன்மையை கொடுப்பாருங்க. முருகன் வழிபாடு துணிவு, துணிச்சல், சுறுசுறுப்பை கொடுப்பாரு. அனுமன் வழிபாடு பாதுகாப்பு, மனநலம், உடல் வலிமையை கொடுப்பார். நவகிரக பரிகாரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருங்க. ராகுவுடைய தடைகளை நீங்கள் அனுமன் வழிபாடு மனக்குழப்பத்தை நீக்க உதவுங்க. உங்களுடைய மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க. கோபம், அதிருப்தி, வேகமாக முடிவெடுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும். தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷமாவது அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு மௌனமாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அது ரொம்பவுமே முக்கியம். காலையில் வெள்ளை நிற உடை அணிந்து உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மேஷராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க. இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மேஷராசிக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பம், சிம்மம், தனுஷ், மிதுனம். இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாத நினைச்ச விஷயத்தெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால் அந்த காரியத்தை முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்வீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும். உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படியே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேஷராசிக்கார குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. போட்டிகளில் ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வலிமையான நினைவாற்றல் இவங்களுக்கும். தொழில் வாழ்க்கையில் பல சவால்களை இவங்க எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. பரம்பரை ஆதரவு குறைவாக தாங்க இருக்கும்.
இவங்களுக்கு காதல் வாழ்க்கை தீவிரமாக இருக்கும். ஆனால் அவசர முடிவுகள் பிரச்சனையை உண்டாக்கும். நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் உண்மையான நண்பர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. 36 வயதுக்கு மேல் வாழ்க்கை நிலையானதாக மாறும். 50 முதல் 60 வயது வரை போராடக்கூடிய நிலை மாறும். வாழ்க்கையில் சோதனைகள் குறைந்து அமைதி கிடைக்கும். குழந்தைகள் மூலம் பெருமைகள் சேரும். நல்ல உடல் நலம் இருக்கும். நீண்ட ஆயுள் இருக்கும். ஆட்சி, இராணுவம், போலீஸ், விளையாட்டு, மருத்துவம், பொறியியல், இயந்திர தொழில், வணிகம் போன்ற துறைகளில் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும். காதல தீவிரமான பாசம் இருக்கும். ஆனால் அதை எப்படி வெளிக்காட்டுவது என்று தெரியாது. இவங்களுக்கு பொறுமையின்மை காரணமாக சண்டை வரும். சிம்மம், தனுஷ், மிதுன ராசிக்காரங்க நல்ல பொருத்தமாக இருப்பாங்க. குடும்பத்தில் தலைமை பங்கு எடுத்துப்பாங்க. தைரியம், நேர்மை காரணமாக சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும். செவ்வாய் அடிப்படையாக வலிமையான கிரகங்க. சனி சோதனையை தருவார். குரு அறிவு மற்றும் அதிர்ஷ்டத்தை தருவார். சுக்கிரன் காதல் மற்றும் செல்வத்தை தருவாருங்க. ராகு, கேது திடீர் மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் தருவாங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வந்த கஷ்டங்கள் மறையட்டும். வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். என்றென்றைக்குமே கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.